பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. பிரயாசம் விருதானா அது வேஸ்டா? இப்போ கர்த்தர் அந்த வீட்டை கட்டலைன்னா கட்டுகிற இன்ஜினியர்ஸோ இல்லை அதை கட்டுகிற அந்த பில்டர்ஸோ அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டு கட்டினாலும் அது என்னமா வீண்தானா? ஒரு குடும்பத்தை, ஒரு வீடுங்கிறது வெறும் செங்கல்லால் ஆனது அல்ல, அதில் நம்ம வசிக்கிறோம்ல. அப்போ அந்த அன்பு, அந்த பாதுகாப்பு, சமாதானம், சந்தோஷம் எப்படி வருது? கர்த்தர்கிட்ட தான். அப்போ உங்கள் வீட்டை கட்டணும்னா அது இன்ஜினியர்ஸ் வச்சு நம்ம கட்டுறோம் தான், ஆனால் அவங்க வீட்டை யார் கட்டுறா? கர்த்தர் தான். கர்த்தர் ஒரு வீட்டை கட்டலைன்னா அது எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்து எவ்வளோ ஆர்கிடெக்டில் கைவாள் வேலையெல்லாம் செஞ்சு கட்டினாலும் அந்த பிரயாசங்கள்லாம் என்னவாகும்? விருதாவாகும். அப்படின்னா வீண் அர்த்தம். இன்னைக்கு சொல்லுங்க, உங்க வீடோ இல்லை உங்க குடும்பமோ எப்படி இடிக்கப்பட்ட நிலைமையிலோ இல்லை ஏதாவது ஒரு பாழடைஞ்சிருக்கா இல்லை பிரச்சனை போராட்டங்கள் இருக்கா? சொல்லுங்க, கர்த்தர் என் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற பிரயாசம் விருதா. மற்றதெல்லாம் வீண்ப்பா. நீங்க தான்ப்பா எனக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும். தங்கறதுக்கு இடம் இல்லை, நீங்க தான் எனக்கு வீட்டை கட்டி கொடுக்கணும். என் குடும்பம் இப்படி உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, நீங்க தான்ப்பா கட்டணும்னு சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் கட்டுவார். ஆமீன். அவர் இடிக்கிற தேவன் அல்ல, கட்டி பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அது தேவையில்லாத காரியங்களை அவர் இடித்து போடுவார். ஆனா குடும்பம் கட்டப்பட்டு இருக்கணும்னு அது தேவனுடைய சித்தமாக இருக்கு. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, வேத வசனத்துல கண்டது போல ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டார்கள் கட்டுகிறோம் பிரயாசம் விருதா என்று ராஜா. எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு பணத்தை போட்டு ஆண்டவரே எல்லா ரத்னங்களான வச்சு கட்டினாலும் கர்த்தாவே நீர் அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த வீட்டுல உங்க கரம் இல்லைன்னா அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள்லாம் விருதாவாக வீணாக போயிடும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவரே யாரெல்லாம் வீடு கட்டணும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த நன்மையான வீட்டை கட்டித்தரும்படியாகவும் அவர்கள் குடும்பங்களை கட்டும்படியாகவும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான தேவைகளை நீரே சந்திக்க போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.